ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே மின் கேபிள் துண்டிக்கப்பட்டதால் சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் 3 மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட நாம் கேட்கிறோம். வணக்கம் சோனைமுத்தன், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த காலதாமதம் சீர் செய்யப்பட்டதா, மின் கேபிள் துண்டிக்கப்பட்டது சரி செய்யப்பட்டதா, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று ராமநாதபுரம் அருகே உள்ள அந்த உச்சிப்புளி அருகே செல்லும் பொழுது அந்த பகுதியில் மின் கேபிள் திடீரென துண்டிக்கப்பட்டதால அந்த ட்ரெயினானது அதாவது 3 மணி நேரம் தாமதமாக தற்போது மாற்று இன்ஜின் கொண்டு வரப்பட்டு மீண்டும் ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றது. இதனால பயணிகள் அவதியடைஞ்சாங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையில கடந்த மாதம் அண்மையில தான் அந்த மின்மயமாக்கப்பட்ட பணியானது நடந்து முடிந்து சில தினங்களாக அந்த மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில உச்சப்புளி அருகே இருக்கக்கூடிய அந்த இந்திய கடற்படை விமான நிலையம் செயல்பட்டு வருவதால அந்த பகுதியில் மட்டும் சுமார் ஒரு 300 மீட்டருக்கு அந்த வயர்கள் பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து நடந்து வருகிறது. வழக்கம் போல இன்று சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து மின்மயமாக்கப்பட்ட அந்த வழியில உச்சிப்புளி அருகே அந்த இந்திய கடற்படை விமானத்தளம் பகுதியை கடக்கும் பொழுது திடீரென அந்த மின்சார வயர் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த ரயில் கடக்க முடியாமல் அந்த பகுதியிலேயே நின்று கொண்டிருந்தது. சுமார் 3 மணி நேரம் அந்த பகுதியில் நின்றதுனால ராமேஸ்வரத்திலிருந்து மாற்று இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதியிலிருந்து அந்த ரயில் தற்போது புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறது. தற்போது அந்த ரயில்வே ஊழியர்கள் அந்த வயர் துண்டிக்கப்பட்ட இடத்துல பணி செய்து அந்த வயர்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால இந்த ரயில்ல பயணித்த குறிப்பிட்ட சில பயணிகள் கடுமையான அவதிக்கு உள்ளானாங்க. சிலர் அங்கிருந்து புறப்பட்டு பேருந்துகளிலும் சென்றதாக கூறப்படுகிறது. 3 மணி நேரம் இந்த ரயில் தாமதமானதனால பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு.